சுமார் ஒரு வருஷமாக யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அப்புறம் தலசேரியில் இருக்க தலசேரி ஃபோர்ட்டை வந்து இந்த வீடியோவில் நம்ம சுற்றியும் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ராவல் வாகனமாக சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸோட லிங்க்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஜிப்சி பிரதீப் வ்ளாக்ஸ். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலையில் 6 மணிக்கு என்னோடய சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு வேலையாக நான் போயிட்டுருக்கேன். பொதுவாகவே கேரளா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்றதுனால ரோட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ ஏற்றம் இறக்கமாக ஒரு ஸ்லோப் மாதிரி தான் இருக்கும். போயிட்டே இருக்கக்குள்ளே ஒரு ஸ்லோப்பான ரோட்டில் சைக்கிளை விடக்குள்ளே என் சைக்கிளில் கொஞ்சம் பிரேக் கம்மி, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அந்த ஸ்லோப் இறங்க சைக்கிளோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் ஒரு பக்கம் வந்து காலையும் தேய்ச்சி பார்க்குறேன், பிரேக் அடிக்க கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடில் ஸ்லோப்பில் இருந்து இறங்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். டக்குன்னு ஒரு சடன் கட்டிங் மாதிரி அந்த ரோட்டில் வரும். ஸோ ஸ்பீடும் ஒரு பக்கம் அதிகமாகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டு இருக்குது. நான் ஒரு பக்கம் வந்து பிரேக்கில் சைக்கிளை தேய்க்கிறதுக்காக காலை ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கேன். ரோட்டில் யாரும் இல்லை. டக்குன்னு அந்த ஸ்லோப்பை கழித்து அந்த வர பெண்டில் வந்து கண்ட்ரோலை இழந்துட்டு என்னோடய சைக்கிள் போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மில் போய் மோதிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மில் மோதுற வரைக்கும் தான் எனக்கு கான்சியஸே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. லோக்கல் பீப்புளெலாம் சேர்ந்து வந்து எழுப்புறாங்க. நான் வந்து ஆக்சுவலாக மயக்கத்தில் இருந்திருக்கேன். இந்த ரோட்லேயே அப்படியே மயங்கி விழுந்திருக்கேன் போல். சைக்கிள் ஒரு பக்கம் கிடக்கு, நான் ஒரு பக்கம் கிடக்கேன். ரைட் சைட் ஃபுல்லாக எனக்கு அடி. ஆக்சுவலாக ரைட் சைடு ஹெட்டு, ரைட் சைடு ஷோல்ட்ரு, டையு, லெக்கு எல்லாமே ஃபுல்லாக ரைட் சைடு. அந்த டிரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு போகிறதுக்குள்ளே லைக் இதுதான் பட்டுச்சு. அந்த கான்சியஸ் நல்லா வரன்னா பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 1 வீக்காக வந்து அந்த பெயின் வந்து என்னோடய ரைட் சைட் காலில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருந்துச்சு. நடக்கக்குள்ளே சம்திங் ஏதோ வந்து டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்குது. பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. பட் நான் பெருசாக கேட்கல, சின்ன அடி தான் சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். எக்ஸ்ரே எடுக்கல ஒரு 1 வீக். அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து நான் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கக்குள்ள தான் தெரியுது ஆக்சுவலாக வந்து ஒரு போன் வந்து டிஸ்லொகேட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஸ்லொகேஷன் ஆகிட்டு நான் 1 வீக் நடக்க அது இன்னும் கொஞ்சம் அதோட இடத்த விட்டு போன் நகர்ந்து போயிட்டே இருந்திருக்கு போல். டிஸ்லொகேஷன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அது கரெக்டான பொசிஷனில் வந்து போன் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எந்த டாக்டராலையும் அது வந்து அப்படியே சர்ஜரி பண்ணாமல் எதுவுமே க்யூர் பண்ண முடியல. ஸோ நான் பார்த்துட்டு எல்லா டாக்டருமே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி பண்ணிடலாம், சர்ஜரி தானே அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஒன்ஸ் சர்ஜரிக்கு அட்மிட் ஆகக்குள்ளான்னு தெரிஞ்சிச்சு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாமே. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஹெல்த் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டு. சர்ஜரி பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு எந்த இடத்துல பண்ணலான்னு யோசிக்குள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரேட் வைஸ் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இங்கே கேரளாவில் பக்கத்தில் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுன்னு பார்க்கக்குள்ள தலசேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர்றது, எக்ஸ்ரே எடுத்தது. நான் வீட்லேயும் இந்த விஷயத்தை வந்து சொன்னேன். வீட்டில் சொன்னால் அவங்க ஏதாவது லைக் நம்ம ஒரு 700 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இப்போ நம்ம சின்னதாக சொன்னால் கூட அவங்க கற்பனையில் வேறு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது வேணாம், நம்ம எல்லாமே க்யூர் பண்ணிவிட்டு பொறுமையாக வீட்டுக்கு போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் வீட்லேயே வந்து சொன்னேன். முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான். April 5, 2023 அட்மிட் ஆனேன். இன்றைக்கி வந்து April 5, 2024 ஆகுது. ஸோ 1 இயர் ஆகிடுச்சு. இந்த சர்ஜரிக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதாவது ஒரு பேஷண்ட்டால் மட்டும் அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிக்க முடியாது. பிளட் டெஸ்ட் எடுக்கிறது,
கூட ஒரு ஆள் இருந்தால் தான் அதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியும். தேவையான டெஸ்ட்டுக்களை எடுக்க, அது ரெடி பண்ணுறது, பில்லை கட்டுறது, இது எல்லா வேலையும் வந்து எனக்கு பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா விஜய், உமா இவங்க 2 பேர் தான் மேக்ஸிமம் கூட இருந்தாங்க. காணொலி மூலிமா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ விஜய் அண்ட் உமா, நிவர்த்தினி, பரத் இவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எனக்கு நைட்டு நான் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணப்போ. ஃப்ரெண்ட்ஸ் தான் முழுக்க அந்த டைமில் வந்து அந்த பார்த்துட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து சொல்ல முடியாதுல்ல, எந்த டைமில் வந்து எப்படி வேணாலும் அவனோட வாழ்க்கை மாறும். சர்ஜரி டே அன்னைக்கு கூட இருந்தது விஜய், பிரியங்கா இவங்கெல்லாம். ஒரு வாரம் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். இருட்டான நாட்கள்னு சொல்லுவாங்க. ஹெல்த்து, ஃபினான்ஷியலாக வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் என்னை வந்து பார்க்க வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ், சுஹைல், திரு இவங்களுக்கெல்லாம் கூட நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து செல்வா என்னோட ஃப்ரெண்டு கூட தான் நான் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, கூப்பிட்டு போகிறது, எடுத்து வர்றது எல்லாமே அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். தேங்க்ஸ் சொன்னாலாம் 10 மாலாம் எனக்கு தெரியாது. அது எப்படி நான் திருப்பி இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சர்ஜரி பண்ண உடனே அந்த டிஸ்லோகேட் ஆன எலும்பை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக என்னோட காலில் வந்து ஒரு ராடை ஃபீல் பண்ணி இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஆக்சுவலாக சர்ஜரி முடிச்சுட்டு அந்த அனஸ்தீஷியாவோட லெவல் குறைய பெயின் ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. அப்புறம் வந்து ஒரு 1 மந்த்து என்ன பண்ணாலுமே பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இப்படி இருக்கும் எலும்பு, இதில் ஒரு ராடு இங்கே சொல்லி இருக்காங்கன்னா நம்ம டக்குன்னு இப்படி பண்ண உடனே அந்த ராடு இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால அந்த ராடு டிஸ்டர்ப் பண்ணி டக்குன்னு அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ராடு வந்து போய் முன்ன பின்ன போகும். ஸோ அது உள்ள குத்தக்குள்ளே அந்த வலி வந்து ஏகப்பட்டது இருக்கும். ஒரு 1 மந்த் கிட்ட கால் அசைக்காமலே வச்சுருந்தேன். எலிவேட்டடாக பெஞ்ச் மேலே வச்சுருந்தேன் வீட்டில். ஒரு 1 வீக் அப்புறம் நானும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். 1 மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான் வீட்டில். ராடை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம எவ்வளோ வந்து கால் அசைக்காமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அது அசைவு கொடுத்துரும், உள்ள பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் 1 மந்த் கழிச்சு வீட்லேயே இருக்கும், எங்கேயா போகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள நான் தலசேரி ஃபோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு யாரையுமே கூப்பிடாம வண்டி ஓட்டியும் ஒரு 2.5 மந்த்து கிட்ட ஆச்சு. ஸோ நம்மளே இன்னும் ராடு ஆக்சுவலாக எடுக்கலை, அந்த ராடு அப்படியே தான் இருக்குது அந்த டைமில். பரவாயில்ல ஒன்று ட்ரை பண்ணலாம் தனியாக வந்து தலசேரி ஃபோர்ட்டுக்கு வந்து அந்த டைமில் நான் கிளம்புனேன். ஸோ இதுக்கப்புறம் தலசேரி ஃபோர்ட்டோட பிளாக்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளே தாங்க தேத்திக்க முடியும். வழி நிறைஞ்ச பாதையில் நடக்கக்குள்ள நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா தான் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும். பல நாளுக்கு அப்புறம் பெட்ரோல் வாசனை கூட புதுசா தான் இருக்கு. புதிய பாதைகளை திறந்து வைக்கும் சாலைகளில் ஒரு தனிமையான பயணம். இப்போ தலசேரி ஃபோர்ட்ல இருக்கேன். அடிபட்டு எலும்பு டிஸ்லோகேட் ஆகி சர்ஜரி பண்ணி 1.5 மாசம் வீட்டுக்குள்ளே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சி திரிஞ்சு இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்க பைத்தியம் பிடிக்குது. சரி எங்கேயா போலான்னு பைக் எடுத்தாங்க. எதிர்காத்து என்னோட மூஞ்சி மேல அடிக்கக்குள்ள இன்னொரு பிறவை எடுத்து வந்த மாதிரி இருந்துச்சுங்க. தலசேரி ஃபோர்ட்ல தனிமையில அழகா தனியா உட்காந்து நடந்தது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு வந்தாங்க. வாழ்க்கை புதுசா நமக்கு ஏதோ ஒண்ணு கத்து கொடுத்துட்டு தாங்க இருக்கு. நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னொரு vlogல நான் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப்.